வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம தங்கியிருக்க இடம் ஹோச்சிமின் சிட்டியில், அதாவது வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டியில் A25 ஹோட்டலில் தங்கியிருக்கோம். இங்கே லட்சமாக ஒன்றாந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லட்சம்னு சொல்கிறத காட்டிலும் கோடின்னு கூட சொல்லலாம். பாருங்கள் பணத்தை, இதுதான் இந்த ஊர் பணம். 5 லட்சம். பாருங்கள், 5 லட்ச ரூபாங்க. இது ஒரு நோட்டு 5 லட்ச ரூபா. 5 லட்சம். இது 50,000, 1 லட்சம். இது 2 லட்ச ரூபா. 2 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம், 50,000, 20,000, 5,000. எப்படி வச்சு செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்மால் பாருங்கள், அவர் கொண்டு வந்திருக்காரு ஒரு 2-3 கோடி ரூபா கொண்டு வந்திருக்காருங்க. செலவு பண்ணிகிட்டு இருக்காரு ஜாலியாக. இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டு இன்றைக்கி ஹோச்சிமின் சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நண்பர் சாப்பிட வரார். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் மெனுவெல்லாம் பார்ப்போம். என்னென்ன வெரைட்டி இருக்குது பாருங்கள். நான்வெஜ்ஜு, ஐயோ நூடுல்ஸ்லாம் நான்வெஜ்ஜு கறி கிடக்கு. கறி பீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப் மாதிரி இருக்குது. ஐயோ சாதம் கறி. நமக்கு வெறும் சாலட்டு பிஸ்கட்டு தான். முட்டை, ஃப்ரூட்ஸ், அப்பளம், சூப்பு, எல்லாத்தையுமே நான்வெஜ்ஜு கறி கிடக்கு. ஆம்லேட், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க ட்ரை பண்ணுவோம். அது பார்க்கலே நான்வெஜ் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. சீனி கிண்ணி போட்டு வச்சுருக்காங்க. மேலே என்னென்னு போட்டுருக்காங்க, வேறு என்ன போட்டுருப்பாங்க. அது எங்கே இங்கிலீஷ்லேயும் இல்லையே. ஃப்ரூட் ஜெல்லி போட்டிருக்கு. ஃப்ரூட் ஜெல்லி இது நான்வெஜ் ஜெல்லி, ஃப்ரூட் ஜெல்லி தான் போட்டுருக்காங்க. ஓகே, ஒரு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதானே. போகிறோம். அண்ணா எப்படி வராரு பாருங்க. அண்ணா எப்படி இருக்கு? மேக்காங் டெல்டா ஏரி பார்க்குறதுக்காக ஹோச்சிமின் சிட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பஸ் அரேஞ்ச்மெண்ட்டு. இதில் இப்படி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. நண்பர் எழுதிட்டுருக்கார். பேர், இயர். பஸ்ஸு நல்லா அருமையாக இருக்குது, வசதியாக இருக்குது. சிட்டி பார்த்துட்டே போகலாம். THANH. You know the market that very famous in the city center called the Bangtan Market. Yeah, but don't make me wrong, because even on the market, I wouldn't need to work today. And you can call. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஹோச்சிமின் சிட்டிலேருந்து மேக்காங் டெல்டா அப்படின்னு ஒரு போட்டிங் போகிறதுக்காக வந்திருக்கோம். காலையில் ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும். மணி இப்போ 9:30. ரொம்ப லாங் ட்ராவல் தான். அதனால் வர வழியில் ஒரு டீ ஷாப்புக்காக நிப்பாட்டி இருக்கிறாங்க. இங்கே ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு. வாங்க உள்ளே போய் டீ சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடரலாம். ஜெய்ஹிந்த்.
இதான் நம்ம வந்த பஸ்ஸு, கிம் ட்ராவல் காஃபி ஷாப். நம்ம நண்பர் எப்படி நிற்கிறாரு பாருங்க. காப்பி குடிச்சாச்சா? காஃபி குடிச்சேன், தண்ணி வர முடியுது. இல்லை பஸ்ஸில் நம்மள்கிட்ட இருக்கும் பாட்டில் இருக்கும். அழகிய ஒரு புத்தர் கோயிலுக்கு வந்துருக்குறோம். In front of Wenquan Pagoda, everlasting pagoda. And for how to visit, first of all, you can go straight. எவ்வளோ பெரிய குபேரன் உட்காந்துருக்காரு பாருங்க. எல்லாம் எங்கள் கூட வந்திருக்க குரூப்ஸ். இந்த பொண்ணு தனியாக வந்திருக்கு ஜப்பான்லேருந்து. என் கூட வந்திருக்க குரூப் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரி. நெதர்லாந்து வந்திருக்காங்க, சிலோன் வந்திருக்கிறாங்க, ஜப்பான் வந்திருக்காங்க, யூஎஸ் வந்திருக்கிறாங்க. பின்னாடி ஒரு பெரிய புத்தர் படுத்திருக்கிறாரு. வாங்க அவரையும் போய் பார்ப்போம். நிறைய சிலைகள் வச்சிருக்கிறாங்க. வாங்க பெரிய புத்தரை பார்க்க போகலாம். எல்லாம் புத்தரோட சிஷியர்கள். நம்ம புத்தகையால் பார்க்குற மாதிரியே இருக்குது. அங்கே புத்தர் நிற்பார், இங்கே படுத்திருக்கிறார். நல்லா ஒரு அழகான சிரித்த முகம். இல்லை என்னமோ இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். ஷாப்பிங் ஏரியா. வியட்நாமுடைய தொப்பி, இவங்களுடைய பாரம்பரிய தொப்பி.
இங்கே உள்ளே பார்த்தாச்சு படுத்திருக்க புத்தரை. வெளியில் ஒரு பெரிய புத்தர் இருக்கிறாரு, அதையும் போய் பார்ப்போம் வாங்க. ஆமை எப்படி பார்க்குது. டாட்டாய்ஸ். வாவ், பெரிய புத்தர், பிரம்மாண்டமான ஒரு சிலை. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. வாவ், எக்ஸலண்ட். பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்படி வாங்க. இங்கே புத்தர் கோயிலை பார்த்தாச்சு. அடுத்து கிளம்ப வேண்டியதான். அடுத்து போட்டிங் போகிறோம். புத்தரை சுற்றி சுற்றி எடுப்போம். எப்படி இருக்கு பாருங்க. வா, சூப்பர். நம்ம மக்கள்லாம் வந்துட்டாங்க. பஸ் ரெடியாக இருக்குது, போகலாம். வான் பாங் புத்தா டெம்பிள்.